அவங்க என்ன சொல்றாங்கன்னே பாக்கும். செய்யாத தப்புக்கு பழிய சுமந்துக்கிட்டு நாங்க வாழக்கூடாது. எனக்கும் அன்பு சொல்றதே சரின்னு தோணுது. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க வேலையை விட்டு நிக்க போறதில்ல, நிக்கவும் மாட்டோம். நீங்க 2 பேரும் பிடிவாதம் பிடிச்சா அதை மாத்தவே முடியாதே. ஏதோ பண்ணி தொலைங்க. ஆனந்தி, ஒரு செக்கப் பண்ணிக்கடி. எனக்கு எதுவும் வேணாங்க்கா, நான் நல்லாத்தே இருக்கிறேன். நீங்க அன்பை போய் மருந்து போட சொல்லுங்க. அன்பு, ஆனந்தி தான் கண் முழிச்சிட்டால, நீ போய் மருந்து போட்டு வா. இல்ல ஜெயந்தி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய், இதுலயாவது எங்க பேச்சை கேளேண்டா. அன்பு போங்க அன்பு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கம். சொல்லுப்பா. என்னம்மா, வேலையிலிருந்து வந்துட்டியா? இப்பதேப்பா வந்தேன். சரி தாயி. இல்லை, சம்பளம் இன்னைக்கு கொடுப்பாயின்னு சொன்னியே, ஏதாவது கொடுத்தாங்களா? எது கேட்குறேன்னா, நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் நம்ம வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறான். ஏதோ கான்ட்ராக்ட் விஷயமா வெளியே போறேங்கிறான். அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு போட்டேன். சம்பளம் கொடுத்துட்டாங்கப்பா, நாளைக்கு போட்டு விட்டுறேன். சரிதா. ஆமா, உன் குரல் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, கொஞ்சம் அசதியா இருக்குது. அதே வேலை ரொம்ப கஷ்டமா இருக்காத்தா? அதெல்லாம் இல்லப்பா, என்னைக்கும் இருக்கிறது தானே. போய் சொல்லாத்தா, அங்க ஏதோ பிரச்சனை. அப்பாவுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படணும்னு மறைக்கிற. எதா இருந்தாலும் சொல்லுமா. அப்படிலாம் ஒன்றும் இல்லப்பா, நான் நல்லாத்தே இருக்கிறேன். சரிதா. அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை நீ கல்யாணத்துக்கு நேரில் வர்றப்ப பேசிக்கலாம்னு நினைச்சேன். அதை நேரில் பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பா எதை பத்தி சொல்ல வராரு? அது மகேஷ் தம்பி. அப்பா, போன்ல பேட்டரி ரொம்ப குறைவா இருக்குதுப்பா, ஆஃப் ஆயிரும் போல. நான் சார்ஜ் போட்டு காலையில பேசவா? அப்படியாத்தா? சரிதா. நீ பார்த்தா நேரில் பேசிக்கிடுவோம். சரி, வச்சிடுறேன்ப்பா. நான் பயந்த மாதிரி மகேஷ் சாரை பத்தி தான் பேச வந்திருக்கிறாரு. அப்பா மனசுலயும் மகேஷ் சார் எனக்கு பொருத்தமானவருங்கிற நினைப்பு வரத்துக்குள்ள இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். நில்லுங்க. யாரு நீங்க? என்ன வேணும்? மகேஷ் சாரை பார்க்கணும். நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நாங்க அவர் கம்பெனியில வேலை பார்க்குறவங்க. அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னே. இதை பாருங்க, கம்பெனியை சேர்ந்தவங்க யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா உள்ள விடவே கூடாதுன்னு பார்வதி அம்மா சொல்லியிருக்காங்க. சார் கம்பெனிக்கு வரும்போது பார்த்து பேசிக்கோங்க. இப்போ நீங்க கிளம்புங்க. செக்யூரிட்டி சார், அவங்கள உள்ள விடுங்க. சரிங்க சார், போங்க உள்ள போங்க. குட் மார்னிங் சார். என்ன, உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன், அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு போக வந்திருக்கீங்களா? இல்ல சார், அவன் பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு போக தான் வந்திருக்கோம். கம்பெனியில யாரோ எப்படியோ கெட்டு போகணும்னு நினைக்காம 6 மாசத்துல கொடுக்க வேண்டிய இன்கிரிமெண்ட்டை தராம இன்னும் 6 மாசம் கழிச்சு தான் தருவீங்கன்னு சொன்னதை எதிர்த்து கேள்வி கேட்டான் பாருங்க, அது தப்பு தான் சார். அதுக்கு உங்க ஆபீஸ் ஆளுங்களோ கருணாகரனோ ஒழுங்கா பதில் சொல்லாம ஆனந்தியும் அவன் உழைப்பையும் கேவலமா பேசுறத வேடிக்கை பார்க்க முடியாம நியாயத்துக்காக போராடினா பாருங்க, அது தப்பு தான் சார். சமாதானம் பேசணும்னு சொல்லி அவனை தனியா கூட்டு போய் அவனை அடிச்சோம். அந்த அடியை வாங்கிக்கிட்டு அவன் இன்னும் சும்மா இருக்கான் பாருங்க, அது தப்பு தான் சார். ஏன்டா இப்படி அடி வாங்கி சாவரன்னு திட்டும் போது கூட மகேஷ் சார் மேல தப்பு இல்ல, சுத்தி இருக்கிறவங்க அவர்கிட்ட போய் சொல்றாங்கன்னு உங்களுக்கு சப்போர்ட்டா பேசினா பாருங்க, அதுவும் தப்பு தான் சார். முத்து போதும், உன் ஃப்ரெண்டு நல்லவன் தான், நான் கெட்டவன் தான்.
இத சொல்ல தானே வந்தீங்க? இல்ல சார். கேட்டுட்டேன், கிளம்புங்க. சார் சார் அவசரப்படாதீங்க சார், ஒரு நிமிஷம் சார். ஏய், ஜெயந்தி. முத்து நீ கொஞ்சம் சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். சார் எங்களுக்கு ரெண்டே சந்தேகம் தான், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, நாங்க இங்க இருந்து போயிடுறோம். என்ன? ஆனந்திய நீங்க தானே சார் டெய்லரா எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி மிஷின்ல உட்கார வச்சீங்க? அதுக்கு என்ன இப்போ? அதுலதான் சார் பிரச்சனையே. நம்ம கம்பெனில டெய்லரா சேர்ந்தாலே 20,000 ரூபாய் சம்பளமா கொடுப்பாங்க. 6 மாசம் ட்ரைனிங் முடிஞ்சதும் 30,000 ரூபாய் சம்பளமா கொடுப்பாங்க. ஆனா ஆனந்திக்கு எவ்வளவு சம்பளமா கொடுத்தாங்க தெரியுமா சார்? எவ்வளவு கொடுத்தாங்க? 12,000 சார். 12,000மா? ஹெல்ப்பருக்கான சம்பளம் தான் சார் அவளுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனந்தி, டீ எடுத்துக்கோ. என்னாச்சு ஆனந்தி? வந்ததுலேருந்து எதுவும் பேசாம ஒரு மாதிரியா இருக்க? மனசே சரியில்லைண்ணே, ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரி இருக்குது. அதே உன்னைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏதாவது பிரச்சனையா? டெய்லர் ஆன பிறகு சம்பளம் ஏத்தி தரேன்னு சொன்னாங்கண்ணே. இப்ப கேட்டா இன்னும் 6 மாசம் ஆகும்னு சொல்லி போட்டாங்க. இப்ப கொடுக்க வேண்டிய சம்பளத்தை எதுக்கு 6 மாசத்துக்கு பிறகு கொடுக்கணும்னு அன்பு கேட்க போய் அது பெரிய பிரச்சனையாகி மகேஷ் சாரு அன்பு போட்டு அடிச்சு போட்டாரு. என்ன ஆனந்தி சொல்ற? மகேஷ் சார் அன்பை போட்டு அடிச்சிட்டாரா? ஆமாண்ணே, எங்க கம்பெனில கருணாகரன் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னேன்ல, அந்த ஆளுக்கு அன்புவை கண்டாலே பிடிக்காது. இந்த பிரச்சனையை பயன்படுத்திக்கிட்டு அவன்தே அன்புவை அடிச்சான். அன்புவும் திருப்பி அவன் அடிச்சாரு. அதனால மகேஷ் சாரு அன்புவை அடிச்சு போட்டாரு. பழைய பிரச்சனையை எப்ப முடியும் தெரியாம தவிச்சுக்கிருந்தேன். இப்ப என்னால புதுசா இந்த பிரச்சனை வேற வந்திருக்குது. நிம்மதியே இல்லைண்ணே. இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு இன்னும் 2 பேரும் அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? வேற இடத்துக்கு போலாம்ல? எப்ப மகேஷ் சார் அன்பு தலையில கல்லு போட வந்தாரோ அப்பவே கம்பெனிக்கு போக வேணாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா அன்புதே மகேஷ் சார் நாம துரோகம் பண்ணலன்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் வேலையை விட்டு போக கூடாது, போய்தே ஆகணும்னு சொல்லி போட்டாரு. வார்டன் மேடமும் வேலைக்கு போங்க, எதுவும் நடக்காதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அக்கா கல்யாணத்தை வேற காரணமா சொன்னாங்க. நான் வேலைக்கு போலனா நம்ம அப்பாவுக்கு தெரிய வரும். அப்போ அவருக்கு என்ன பதில் சொல்றது? இந்த காரணத்துக்காகவே நாங்க வேலைக்கு போனோம்.